ஹாய் ஹலோ வெல்கம். இது ஜாயின்ட் ஃபேமிலி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பொருட்களை வறுத்துக்கலாம். கல்பாசி, பட்டை, பிரியாணி இலை, 2 ஏலக்காய், அப்புறம் மராட்டி மொக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம இப்போ அன்னாச்சி பூவும் சேர்த்துக்கலாம். சேர்க்க மறந்துட்டேன், அன்னாச்சி பூ அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் சீரகம், சோம்பு, மிளகு, தனியா, 2 கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா இதையும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க வேறு பிளேட்டில். இப்போ இதிலே நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு வத்தல் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வத்தல் பாதி அளவு வருந்ததும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்தெடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொத்தமல்லி கூடையும் இப்போ நம்ம இந்த வானலியில் ஒரு 1/2 மூடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயை நம்ம லாஸ்ட்டாக தனியாக தான் அரைக்க போகிறோம். நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க தேங்காயை. அடுத்து நம்ம பட்டை, கிராம்பு இதெல்லாம் இருந்தது இல்லையா, கிராம்பு இதில் சேர்க்க வேண்டாம். நம்ம தடிமனான இருக்க பொருட்கள் சேர்த்துக்கோங்க. பட்டை, மராட்டி மொக்கு, அன்னாச்சிப்பூ, இந்த மாதிரி இருக்க தடிமனான இருக்க பொருட்கள்லாம் இந்த இடி உரலில் போட்டு நல்லா பவுடராக இடித்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம தனியா, சீரகம், வத்தல், கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை, கல்பாசி இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இடி உரலில் இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா இந்த மாதிரி பவுடராக இடிச்சிட்டு நம்ம இந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நைஸ் பவுடராக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச அந்த மசாலா பவுட்ருக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது அங்கே எண்ணெயிலே டைரெக்டாக சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஒரு கலர் கிடைக்கும் குழம்புக்கு. எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெயில் ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு கருவேப்பிலையும் ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். சுருளை இது நல்லா இந்த மாதிரி சுருளை வதங்கி வந்ததும் இதில் நம்ம இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டிலே அரைச்சி வச்சது. அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள். இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் இந்த மசாலாக்கள் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதிகமாக வதங்கணும்னு தேவையில்லை, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது கூடயும் தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் நான் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். தக்காளி 2 தக்காளி, நாட்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ட்ரை ஆக மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த குழம்புக்கு உங்களுக்கு லைட்டாக மிக்ஸ் ஆனால் போதும். அப்புறமேல் நம்ம குக்கரில் வேக வச்சுக்க தான் போகிறோம், விசில் விட்டு. அதனால் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 கிலோ சிக்கன் சேர்த்து சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் ஒரு மூடி போட்டு நல்லா வதங்கி வரட்டும்.
அப்பப்போ நடுவில் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன்லேருந்து இந்த மாதிரி தண்ணி விடும். இப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். வத்தல் கொஞ்சம் நாங்கள் கம்மியாக சேர்த்துட்டோம். அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சிக்கன் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இப்போ மூடி போட்டு வேக விட்டுறலாம். ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தேங்காயை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காயை வந்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸான பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 விசில் வந்துருச்சு. பார்த்திங்களா, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக ரெட்டாக இருக்குல்ல. இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சு அந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது. மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து திரும்பவும் குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதாங்க, செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கொதியெல்லாம் அடங்கினதும் நம்ம இதில் பாதி எலுமிச்சம்பழ ஜூஸ் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.